கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க கழுத்துல இருக்கிற தாலிய கழட்ட சொல்லி யாராச்சும் சொன்னா கழட்டுவீங்களா? ஏய் நந்தினி, என்ன திமிரா? நீ போட்டிருக்க தாலியும் நான் போட்டிருக்க தாலியும் ஒன்னா? ஏம்மா, என்ன வித்தியாசம்? என் புருஷன் என் கழுத்துல கட்டியிருக்க இந்த தாலி உண்மையாவே என்ன பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டதுக்கான அடையாளம். அதனால அது வேற. ஆனா நீ போட்டிருக்க தாலி சூர்யா எங்க அம்மாவை வெறுப்பேத்துறதுக்காக கட்டின தாலி. உன்னை பொண்டாட்டின்னு அவனும் நினைக்கல, அவனை புருஷன்னு நீயும் நினைக்கல. நீ கட்டியிருக்கிற தாலி நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்கிறதுக்கான அடையாளமும் கிடையாது. அப்புறம் என்ன, நீ அதை கழட்டிருக்கலாம்ல? எல்லா பூவும் ஒரு நாள் மாலையா மாறும். அப்படி மாறுற மாலை சாமி கழுத்துக்கு போகுதா சவத்தோட கழுத்துக்கு போகுதாங்கிறது அது வாங்கிட்டு வந்த வரத்தை பொறுத்தது. அது எங்க போய் சேர்ந்தாலும் மாலை மாலை தானமா, அதை யாரும் மாத்த முடியாதுல்ல. அந்த மாதிரிதான் சூர்யா சார் என் கழுத்துல கட்டியிருக்கிற இந்த தாலி அவர் ஆசையா கட்டினதா இருந்தாலும், அவங்க அம்மாவை வெறுப்பேத்த கட்டினதா இருந்தாலும், காரணமே இல்லாம சும்மாவே கட்டினதா கூட இருந்தாலும் தாலி தாலி தானம்மா. இந்த தாலி செயினுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதனாலதான் என்னால இதை கழட்ட முடியல. அத்தா அம்மாடி வாதாயே, வா வா. எங்க அண்ணனை ஒத்தையில விட்டுட்டு போயிடுவேன்னு பயந்து போய் கிடந்தேன். இந்த அண்ணன் அந்த ஆண்டவனுக்கு கண்ணு இருக்குல்ல, என் தங்கச்சி எங்களை கொண்டாந்து சேர்த்துட்டார்ல. நான் கிளம்புனப்போ எப்படியாச்சும் திரும்ப வந்துடணும்னு வேண்டிட்டே இருந்திருப்பீங்கல்ல. பின்ன என்ன, ஓங்குல சாமி ஏங்குல சாமி ஊர்ல இருக்கிற எல்லா சாமியும் கும்பிட்டோம்ல. நீ இந்த வீட்டை விட்டு போறதுக்கு நான் விட்டுருவேனா என்ன? ஆனா ஆத்தா சும்மா சொல்லக்கூடாது ஆத்தா, எல்லாரையும் நிக்க வச்சு வெளுத்து வாங்கிட்டு லெப்ட் ரைட்டுன்னு ஐப்பசி மாசத்துல பேர் அடமலை மாதிரி கொட்டா கொட்டுன்னு கொட்டி தீர்த்தட்டா உன் மனசுல இருக்கிற வேதனையை போற. ரொம்ப தான் பேசிட்டனோ? ரொம்ப இல்ல, ரொம்ப ரொம்ப பேசினேன். ஆனா எதை கேட்கணும் என்ன பேசணும், நான் சுக்கா 4 வார்த்தை இல்ல 40 வார்த்தை பேசினாலும் எல்லாரையும் நாக்க புடுங்குற மாதிரி கேட்ட பாரு. அதுல எல்லாரும் உக்கி போய் நின்னாங்களாத்தா. நீங்க வேற பயமுறுத்தாதீங்கன்னு. சும்மா இருக்கும் போதே ஏதாச்சும் திட்டுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. நான் வேற இவ்ளோ பேசியிருக்கேன், என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. அட நீ ஏத்த பயப்படுற? அதுக்குதான் சின்னையா ஐயனார் மாதிரி கூடவே இருக்கார்ல, அவர் எல்லாத்தையும் பாத்துக்குறாரு. இப்ப பேசுனேல இதே மாதிரி எப்பவும் தைரியம் மாதிரி பேசி பழகிக்க, அதெல்லாம் வந்தா பாத்துக்கலாம் தா. நீங்க வேற என்ன, அது ஏதோ ஊருக்கு கிளம்புறங்கிற நினைப்புல கடகடன்னு தோணுனது எல்லாத்தையும் கொட்டிட்டேன். அதே மாதிரி எல்லா நேரத்துலயும் பேச முடியுமா? ஏன் பேச, நீ பேசாம இந்த வீட்டுல வேற யாரும் பேச போறா? அம்மாடி நீ இந்த வீட்டு எஜமானி தாயே. சும்மா இருங்கண்ண, யார் காதுலயாச்சும் விழுந்துற போது. இந்தா விழுந்துதா விழுகட்ட, இன்னும் கூட சத்தம் போட்டு சொல்லுவேன் நீ இந்த வீட்டு எஜமானி யாருக்கப்பா. இங்க வரு, இதெல்லாம் யாராலையும் மாத்த முடியாதாயே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ண, நீங்களே அதையாச்சும் கிளப்பி விடாதீங்க. ஏத்தா இதுல கிளப்பி இருக்கு என்ன இருக்கு? அருணாச்சலையாவும் சுந்தரவலியம்மா தானே அந்த கம்பெனிக்கு ஓனரு. இவங்களுக்கு அடுத்து யார் ஓனரு? சின்னையா தானே ஓனரு. அந்த சின்னையா ஓனர்னா அந்த சின்னையாக்கு யார் பொண்டாட்டி? நீ தானே. அப்ப நீ தானே இந்த வீட்டோட எஜமானி. இதெல்லாம் உங்க கற்பனை, எனக்கும் நீங்க பேசுறதுக்கும் சம்பந்தமே இல்ல. நீ என்ன வேணா சொல்லிக்க, பொறுத்திருந்து பாருவேன், அதுதான் நடக்க போகுது. அதுக்கு நான் இங்க இருக்கணுமே முதல்ல. அடே இந்த திருப்பி வேதாள முருங்க மரத்துல ஏறுது பொருக்கு. திருப்பி எல்லாம் இல்லைண்ண, முதல்ல இருந்தே அதான். ஏதோ சூர்யா சருக்கு கையில அடிபட்டிருக்கு, அதை பாத்துக்க ஆள் வேணும்ல, அதுக்காக தான் இருக்கேன். சரியானதும் நானே கிளம்பி போயிருவேன். என்ன விளையாடுறியா நீ? என்ன பேச்சு பேசியிருக்கேன்? சின்னையா தான் உயிரை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து உன்னை இங்க தங்க வச்சிருக்காரு. சும்மா திரும்ப தருவேன் நான் வீட்டுக்கு போறேன் நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏத்தா நான் தெரியாம தான் கேட்கிறேன், அங்க என்ன உங்க அப்பா சிங்காரம் தங்க சுரங்க குடன்னு வச்சிருக்காரா என்ன? இல்ல அங்கதான் பாலாரும் தேனாரும் ஓடிக்கிட்டு இருக்கா, நீ போய் குளிக்கிறதுக்கு. இங்க வரு பாவம், அந்த மனுஷன் வயசான காலத்துல போதா வரைக்கும் வாட்ச்மேன் வேலை பார்த்து தன் பொழப்ப ஓடிக்கிட்டு இருக்காப்ல. இதுல நீ வேற போய் பாரமா இருக்க போறியா? பேசாம இருந்தாயே, அப்புறம் அண்ணனுக்கு பழியா கோவம் வந்துடும் சொல்லிவிட்டேன். நீங்களே ஏன் இப்படி பேசுறீங்க? பின்ன என்ன நல்லபடியா சொன்னா கேக்குறியா நீ? ஆத்தவங்க சந்தைக்கு போன காசை கொடுன்னு சொன்ன மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்க.
இங்கே வருதாயே, 1000ல் ஒருத்தர் இல்லை, 1,00,000ல் ஒருத்தர் கூட இப்படி ஒரு வாழ்க்கை அமையாது. எங்கள் சின்னையா தங்கமான ஆள், அப்படி ஒரு ஆள் உனக்கு கிடைச்சிருக்காப்புல. எல்லா பெண்களுக்கும் நல்ல இடம் கிடைச்சா நல்ல புருஷன் அமைய மாட்டான், நல்ல புருஷன் கிடைச்சா இடம் அமையாது. ஆனால் உனக்கு ரெண்டுமே சேர்ந்து அமைஞ்சிருக்கு. கடவுள் கொடுக்கறத யாரால தடுக்கவும் முடியாது, அவர் தடுக்கிறத யாராலும் கொடுக்கவும் முடியாது. அது மாதிரி வாழ்க்கையில நிறைவுறை இருக்கும், மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும். அதை புரிஞ்சு வாழ்றதான் மனுஷன். இங்கே வருதையே, எல்லாத்தையும் அனுசரிச்சு வாழ பழகிக்க. சும்மா எப்போ பார்த்தாலும் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருந்தா வாழ்க்கைக்கு ஒத்து வராதா? பார்த்து பத்திரமா வாழ பழகிக்க தாயே. டெய்லி சொல்ல முடியாது உனக்கு அட்வைஸு. என்ன ரேணுகா, ரொம்ப பிஸி ஆயிட்ட போல இருக்கு, தகவலே சொல்ல மாட்டேங்கிற. நீங்க தான் தேவையில்லாம ஃபோன் பண்ணாதன்னு சொன்னீங்களேம்மா. ஆமா சொன்னேன். ஏ, ஓ மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு சொன்னேன். அதுக்காக நீ கம்ப்ளீட்டா சைலண்ட் மோடுக்கே போயிடுவியா? அம்மா, அதுக்கு தான் இப்போ ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். இடையில வீட்ல என்னென்னமோ நடந்து போச்சுமா. அப்படியா? என்ன விஷயம்? என்னடி சொல்ற? இவ்ளோ நடந்திருக்கா? அவளுக்காக அந்த சூர்யா கைய கிழிச்சுக்கிற அளவுக்கு போயிட்டானா? ஆமாமா, அது மட்டும் இல்ல, சூர்யா சாரை நிக்க வச்சு எப்படி கேள்வி கேட்டா தெரியுமா? சூர்யா சார் மட்டும் இல்லம்மா, வீட்ல இருக்க அத்தனை பேரையுமே மாத்தி மாத்தி என்னென்னமோ கேட்டாமா. அவ பேசின பேச்சுக்கு இதோட துரத்தி அடிக்க போறாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா முன்னாடியை விட இப்ப ரொம்ப திமிரா வந்து நிக்கிறாமா. அது அவளுக்கா வரலடி, சூர்யா குடுக்கற இடம். அவளுக்கு அந்த வீட்ல சப்போர்ட்டா இருந்த அந்த எல்லா பில்லரையும் அடிச்சு காலி பண்ணா அவ வீக் ஆயிடுவா. அவளை வீட்டை விட்டு துரத்தலான்னு நானும் பிளான் போட்டா இது என்ன ரிவர்ஸ்ல ஒர்க் ஆகுது? என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலையே. அம்மா, நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலைனாலும் இதாம்மா நிஜம். இப்ப நான் என்னம்மா பண்ணட்டும்? இப்போதைக்கு அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி என்கிட்ட சொல்லு. என்ன கேட்காம நீயா எதுவும் பண்ணிடாத. சரிங்கம்மா. கிளம்பு.